போட்டேன் அதுல அவங்களே கமெண்ட் பண்ணாங்க இந்த ஆளை மாத்துங்க. எனக்கு என்னன்னா நீங்க 1 ஹவர் ஓகேடா, நீங்க வந்து ஜாக்க கூட 1 ஹவர் போட்டு அடிச்சிருக்கலாம். அடிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த சவுண்ட் ஃபேன்ஸ், இந்த வன்மவாதி இருப்பானுங்கல்ல எல்லா ஃபேண்டம்லயும், அவனுங்களாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பானுங்க. இந்த முத்துவோட ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸ்லயும் வன்மவாதி அவனுங்களுக்கும் ராணுவ சந்தோஷம் கிங் இல்லாம, ராணுவ ஆ, கிங் எ- ஆர்மி. அவங்களுக்கும் சந்தோஷம் இல்லாம, எங்களுக்கும் சந்தோஷம் இல்லாம, எதுக்கு இந்த எவனுக்கும் சந்தோஷம் இல்லை இன்னைக்கு. இந்த வடிவேல் வந்து போன் பேசிட்டு பேச விடாம பண்ணுவான், அந்த மாதிரி இந்த இன்னைக்கு மொத்த எபிசோடு இருந்தது. எனக்கு ஆனா செகண்ட் ப்ரோமோ லேட் ஆனதுக்கு ரீசன் சொல்லவா நானு ஏன் லேட் ஆச்சுன்னு? சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்மிதா. இல்ல அதான் இன்னும் முடிச்சிடறேன். இல்ல. இந்த கழுவுறதுக்கு இவரே போய் அந்த பவுல் அங்க கழுவி கொடுத்து இருந்தாங்களா வச்சுங்கடா அப்படின்னாச்சும் வெளியே வந்திருக்கலாம் இவரு. இல்ல செகண்ட் ப்ரோமோ அவ்வளோ லென்த்தியா போச்சு. ஐ மீன் அந்த டாபிக், அந்த பவுல் கழுவுற டாபிக் வந்து எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சதுன்னு எடிட்டருக்கே புரியல. அதான் அங்க கட் பண்ணவே முடியல. எதை கட் பண்ணி ஆமா ஒரு அதையும் 30 யோசிச்சிருந்தேன் நான். செகண்ட்ஸ்ல போடுது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி டாம். நான் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. வரைக்கும் பேசல as part of today. நீங்க எல்லாம் பேசுறத பார்க்கும்போது நான் இன்னைக்கு செமத்தியா அடி வாங்கின்னு போவோம் போல இருக்கே உங்ககிட்ட, because my point of view is something different. சொல்லுங்க, I சொல்லிதான் I பாருங்க. don't இல்ல I I I சொல்லுங்க. I think வேற யாரும் you won't பேசாதீங்க. get aligned with your people. ம்ஹும். இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி இல்ல நான் பேச மாட்டேன்னு சொல்ல. See என் பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் திடீர்னு மாத்தி எல்லாம் பேச போறது இல்ல. சரி. வேற யாராவது எனக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க இல்ல இருக்காங்கன்னா இல்ல 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 பேசட்டும். Just ஹேண்ட் give ரைஸ் me 5 பண்ணவங்க minutes. இருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க இருக்காங்க. எனக்கு அவங்க அந்த பேசுறத ஒருத்தர் கேட்கணும்னு கிட்ட இல்ல. பேசுறேங்க. இப்ப அவங்க நீங்க இல்ல அவங்க பேசணும், அதை நான் ஒருத்தவங்க கேட்கணும். பேசுறது எனக்கு ஒரு அல்ல நான் பேசுறேங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கொடுங்க. ஜஸ்ட் 3 3 இருங்க மினிட்ஸ் minutes. இருங்க கொடுங்க. I எந்திரிச்சு have a take. உட்காந்துக்கிறேன். இருங்க Yeah. எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன். ஓகே. எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் கொடுங்க. ஐ வில் டெல். அதுக்குள்ள வேற யாராவது பேசுங்க. இல்ல லோகேஷ்மே என்னோட பாயிண்ட்ல தான் கொஞ்சம் அலைன் ஆகி நிக்கிறாப்ல நினைக்கிறேன். லோகேஷ் வந்து போன மாசம் வந்தாப்ல ஸ்பேஸுக்கு, இன் பிட்வீன்ல ஓடி போயிட்டாப்ல பைக் ஓட்டிக்கிட்டு. லோகேஷ் செல்வா, நான் சட்டு புட்டுன்னு பேசு. செல்வா நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டே இருங்க. நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் செல்வா. ஏய் சியோனா, அது செம்ம அடி ஆமா. வாங்குவேன் சொல்லிட்டேன். இரியா பிச்சிருவேன். ம். வரேன். ஜஸ்ட் கிவ் மீ லைக் 3 to 4 minutes. லோகேஷ் பேசுங்க லோகேஷ். ஒரு நிமிஷம் இருங்க செய்யோன்னு இவர் பேசிட்டு ஒரு ஃபர்ஸ்டே வந்துட்டு போயிட்டாப்ல. அப்புறம் வந்து என்ன திட்ட போறாப்ல. பேசுங்க லோகேஷ். ஹலோ, சொல்லுங்க லோகேஷ். இந்த எபிசோடு முடியும் போது கடைசியில ஜாக்கும் ரேனும் ஒண்ணு பேசுவாங்க. சரி. அத பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? அவங்க பேசுனாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நானும் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடி வாங்கிட்டு வந்தேன். மஞ்சரிக்கும் இது புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன நினைக்கிறீங்க? அது புரிஞ்சிச்சு. இன்னொரு கேள்வி ஒண்ணு. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. சரி நானும் ஒரு டேப்லெட் போட்டு சரி தலைவலி உண்டாகும் சொல்லி ஒரு டேப்லெட் போட்டேன். 35 நிமிஷம். ஓகே. அது டேப்லெட் போட்டும் திரும்பவும் அந்த 1 hour ஃபுல்லா ஷோ முடியுமே ஆட்ஸா லைவா வந்துச்சு. அதையும் பார்த்தா சத்தியமா சொல்றேன், இந்த சீசன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மொக்க எபிசோடு. எல்லா எபிசோடுமே இந்த சீசன்ல நம்ம அப்படிதான் சொல்றோம். இந்த எபிசோட்ல வந்து என்னன்னா ஒரு உருட்டுக்கட்டை கிடைச்சா ஸ்ட்ரெயிட்டா போய் இவிபி செட்ல போய் அடிச்சுட்டு வந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம் வந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். மொக்க எபிசோடுன்னு நீங்க சொல்ல முடியாது. நம்மளோட உள்ள இருக்கிற எல்லா நாடி நரம்புகள் எல்லாத்தையுமே வந்து துடிக்க வச்சுட்டாங்க. இந்த வாரம் தான் சரியான கண்டென்ட் இந்த வாரம் தான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. கரெக்ட். இதுக்கப்புறம் எப்படி போகணும் தெரியல. நம்ம எல்லாம் நாசமா போக வேண்டியதான், அவ்வளவுதான். சரி அடுத்தது வேற யாருன்னா ஸ்பீக்கர் கொடுங்க. அப்புறம் தேங்க்ஸ். இதுக்குதான் வந்து நீங்க வண்டி ஓட்டிட்டு ஸ்பீடா போய் ப்ளூடூத் மாட்டிட்டு இப்ப திரும்ப வந்து பேசிருக்கீங்க. சூப்பரா பேசுனீங்க லோகேஷ். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ் லோகேஷ். ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ் சியோன், யூ கேன் டாக் சியோன். எப்படி இருந்தாலுமே வந்து மாம் இஸ் ஆல்சோ கம்மிங். சியோன் பேசுங்க சியோன். லென்த்தா பேசுவீங்களா? இல்ல லென்த் எல்லாம் இல்ல. இன்னைக்கு ஆக்சுவலா என்னோட ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிட்டேன் நானு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்த சாச்சனா, விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த 100 நாள்ல வந்து நம்மள மென்டல் ஆக்கிடுவாங்களோ பாக்குறவங்கள. குறிப்பா நான் எதுவும் மனநல ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்னா நான் 1/2 மணி நேரத்துக்கு போட்டு 2 பேரும் மாத்தி முடியல என்னால. ஒரு கட்டத்துக்கு மேல என்னையா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு.
அது சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்து தொலைக்க வேண்டிய சுச்சுவேஷன் பாக்குறோம். ஏன்னா நம்ம ஏதோ ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பண்றோம், நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல பேசுறோம், யூடியூப்ல பேசுறோம். ஸோ ஓரளவுக்கு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்க்கணும், தலையெழுத்து அப்படிங்கறதுனால பாக்குறோம். மேபி செல்வா எப்படி பார்த்தாருன்னு தெரியல. அவரும் செல்வா ரிவ்யூ வந்து தான் பண்ணிட்டு இருக்காரு. கண்ண பாரிஸ் கார்னர்ல கொண்டு போய் கடனா கொடுத்துட்டாப்ல. உட்காந்து எபிசோட் முடிச்சிட்டு இப்பதான் போய் வாங்கிட்டு வந்தாப்ல. இல்ல, அவனுங்க டோட்டலா வந்து நம்ம நேத்து ஸ்பேஸ்ல தான் பேசணும்னு நினைக்கிறோம். ஆமா. மஞ்சரிய வந்து அவனுங்க டோட்டலா கார்னர் பண்ணானுங்க. அவனுங்க பண்ண பாடி லாங்குவேஜ், குறிப்பா தீபக் நடந்துகிட்ட விதம், சத்யா வந்துட்டு அது லொடலொடன்னு பேசின அவன் ஒரு பக்கம் பேசினது, வீட்ல லப இருக்கிற லபன்னு எல்லா கத்துறீங்க. லெவலா எல்லாமே எவ்ரிபடி வாஸ் எகெயின்ஸ்ட் ஹர். அப்ப ஒரு பொண்ண வந்து நீங்க, ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டுமே, ஹூஎவர் த ஜெண்டர் இட் மே பி, அத நீ ஏன் அட்ரஸ் பண்ணவே இல்லை? இவனுங்களுக்குள்ள ஒரு ஆணாதிக்க திமிரும், ஒரு மனப்பான்மும், ஒரு மன மன விஷயம் இருக்குல்ல, ஒரு ஆணாதிக்க திமிர்ல நடந்துக்கிறானுங்கல்ல ஒரு விஷயத்த, அத நீ ஏன் அட்ரஸ் பண்ணவே இல்லைங்கிற கேள்வி எனக்கு இயல்பாவே வந்துச்சு. ஏன்? ஒய்? புரியல எனக்கு. இதுல இவன்ட்ட சொல்லுவாரு, நம்ம ஆம்பளை அர்ணவ் கிட்ட சொல்லுவாரு, அண்ணே நம்மளாம் ஆம்பளைண்ணே, உள்ள போய் ஏதோ டேய் வீரத்துல என்னடா ஆம்பளை பொம்பளை போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு விஜய் சேதுபதி. அப்ப அதே மாதிரிதான் ஒரு பொண்ணை வந்து ஒரு 14 பேர் சேர்ந்து கார்னர் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து டோட்டலா பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. நீ அந்த பொண்ணையே பிடிச்சி ரோஸ் பண்ணிட்டு இருக்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உண்மையிலேயே அந்த ஷோ பாக்குறியா இல்லையா? உனக்கு வந்து பின்னாடி இருந்து எதுவும் சொல்றாங்களா? இப்படி பண்ணுங்க, வேணும்னே இப்படி பண்ணுங்க. இது அடுத்த வாரத்துல மஞ்சரியோட ஓட்டிங்க நீங்க பாருங்களேன். மஞ்சரிக்கு கிடைக்கிற சப்போர்ட்ட நீங்க நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு மஞ்சரிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க, அந்த முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க எல்லாம் ஜெயிப்பாங்கன்ற மாதிரியான, இப்படியே போயிட்டு இருந்துச்சு, இப்படியே மஞ்சரியை வந்து இவனுங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னா நிறைய இருக்கு. உள்ள இருக்கிறவன் எல்லாருமே பாத்தீங்கன்னா மீடியா பர்சன். இவங்க வந்து ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி மஞ்சரி. உங்களுக்கு புரியுதா? இவனுங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கு. மஞ்சரியோட தமிழ் புலமையா இருக்கட்டும், மஞ்சரியுடைய பேச்சு, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, அந்த பொண்ணோட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு அந்த பொண்ணுட்ட, அந்த பொண்ணை வரவிட்டுற கூடாதுங்கிறதுல அங்க எல்லாருமே தெளிவா இருக்காங்க, இன்க்ளூடிங் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா. இவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், மஞ்சரி வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த பொண்ணை கார்னர் பண்றாங்களான்னு கேட்டா எஸ், கார்னர் பண்றாங்க. அப்ப அருணுன்ற ஒருத்தன், ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா, அவன் நேத்துதான் நான் சொன்னேன், அவன் வே ஆஃப் பிஹேவிங்கே, அதாவது கையெடுத்து கும்பிடுறதுன்றது நல்ல விஷயம், தமிழர்களுடைய பண்பாடு, அதை நான் மறுக்கல. ஆனா நீ எப்படி கையெடுத்து கும்பிட்டு உன் மூஞ்சியை எப்படி வச்சுட்டு நீ ஒரு விஷயத்த பண்ற? அதாவது ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் போகும்போது எவனும் கையெடுத்து கும்பிட்டு இருக்க மாட்டான், கையை நீட்டி தான் பேசிட்டு இருப்பான். ஏய் நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு ஹீட்டடான ஆர்குமெண்ட்ல கையெடுத்து கும்பிட்டு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இந்த பிக் பாஸ்ல தான் அது முதல் முறையா பாக்குறோம். அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பண்ணுவாங்க. இப்ப நானே பண்ணுவேன் எங்க அக்கா கிட்ட. எங்க அக்கா ஏதாவது வெறுப்பேத்தணும்னு வச்சுக்கோ, ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவேன். அவளை அது இரிட்டேட் பண்ணி அந்த ஃபுல் ப்ரோவோக்கிங்கா ஸ்டாப் தான் வைக்கிறது இருக்கும். ப்ரோவோக்கிங் தான். ஆமா ஆமா அது ஆமா ஆமா ப்ரோவோக்கிங்கா தான் இருக்கும். அது டெஃபினட்டா ப்ரோவோக்கிங்கா நான் தான் ப்ரோவோக் இருக்கும். பண்றதுக்கு தாங்க நான் ப்ரோவோக் பண்றேன். ம், ம், ம். அது ப்ரோவோக்கிங்கா தான் இருக்கும். அதை இருந்தாலும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீ என்னமா, ஏன்னா நீ இப்படி பண்றது ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கப்ப நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா, இவன் இதை முதல் முறை பண்ணல, ஏற்கனவே மஞ்சரிட்டதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கான். அதனாலதான் மஞ்சரிக்கு வந்து இதை பர்சனலா எடுத்துக்கிச்சு. அருண் நம்மகிட்ட தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கறது தான் அது 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 அந்த அந்த ஆளுக்கு மண்டையில ஏறவே இல்லை. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் மேன், கம் ஆன். ஹி இஸ் நாட் டூயிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஹி ஹாஸ் ஆல்ரெடி டன் இட் பிஃபோர். அவன் வந்து இதை மஞ்சரிட்ட ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ பண்றான். ஜாக்லின்ட்ட இதே மாதிரி ஒரு தடவை பண்ணான், ஜாக்லின்ட்ட பண்ணியிருக்கான். இது வந்து இவனோட இதை எடுத்து ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா இவன் பல பேர்கிட்ட பண்ணியிருக்கான். முத்துக்குமரன் பண்ணியிருக்கான், பா 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 பா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஜாக்லின் சொன்னானே, சௌந்தர்யா, ஜாக்லின் சௌந்தர்யா, முத்துக்குமரன், மஞ்சரி இவங்க 4 பேர்த்தையும் அதிகமா பண்ணியிருக்கான். பண்ணியிருக்கான். சோ அப்ப இவன் வந்து ஒரு ஹபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி இவன் தொடர்ந்து இதை பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் ப்ரொவோக் பண்றதுக்காக அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அது. இது புரியாம அருண் வந்து பண்ண கெஸ்டர் கரெக்ட் தான், கையெடுத்து கும்புறது எங்கேயும் தப்பு இல்ல அப்படின்னு வந்து தீபக் ஒரு பக்கம் சொம்பு. இன்னைக்கு இன்னொரு விஷயம், இந்த டோட்டல் என்டையர் எபிசோட்ல பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ங்கிற பேரை மாத்திட்டு
தீபக்குக்கு சொம்படிக்கும் இடம் அப்படின்னு மாத்திருங்கடாங்கிற டைட்டில். எல்லாத்துலயும் மாத்திருங்க. தீபக்குக்கு சொம்பு ஜால்ரா தூக்கக்கூடிய இடம். ஒரு கேப்டன்சிய நீ வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ற, இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கட்டி மேய்க்கணும், அதுக்காக நீ எடுத்த முடிவுகள்லாம் கரெக்ட் தான். ஆனா முத்துக்குமரன் சொன்னான் தெரியுங்களா, எனக்கு ஒரு காஸ்ட்லி ஹாஸ்டல் ஃபீல் இருந்துச்சு. எப்படி சொல்றான் நம்ம ஆளு தீபக்கு, இத வந்து நம்ம ஜெயில் மாதிரி நினைச்சுக்குங்க. ஏன்டா நாங்க எதுக்குடா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும், இது பிக் பாஸ் வீடுடா. இப்போ டாம் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ உங்களுக்கு அதை பார்க்கும்போது அது பிக் பாஸ் வீடா தெரியுதா இல்ல வேற மாதிரி தெரியுதா? டெஃபினட்டா வேற மாதிரி தாங்க தெரியுது. அது எப்படின்னா கொஞ்சம் ஜாலியா தானே கொண்டு போகணும். சிம்பிள். ரூல்ஸ் வைக்கிற நீ வந்து கிரியேட்டிவா சில இதெல்லாம் பண்ண சொல்ற. இது என்ன பண்றனா உனக்கு பேரு வரணுன்றதுக்காக நீ பண்ற. உண்மையாலுமே அவங்கள ஜாலி படுத்துற மாதிரி தானே ஒரு கேப்டன்சியோட மெயின் திங் என்ன? இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் ப்ரூவ் தட் யூ ஆர் ரைட். யூ ஷுட் மேக் எவ்ரி ஒன் என்ஜாய் த கேப்டன்சி, ரைட்? அது அங்க நடக்கல. யூ ஃபெயில்ட் இன் இட். அதை அக்ரி பண்ணிக்கிற இது இல்ல. இன்னொரு இடத்துல ஹி ஹிம்செல்ஃப் கன்ஃபர்ஸ்ட் தட் 3 நாளா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கேப்டனா இருக்கேன். இன்னைக்குதான் நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. பைத்தியம், நீ நடிச்சிட்டு இருக்க பைத்தியம். அப்படிதான் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் நாள் அப்ப நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணதே தப்புதான் போல. தோ யூ ஆர் அ கேப்டன், உனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துரும், உன்னை யாராவது கொஸ்டின் பண்ணிடுவாங்கன்றதுக்காக யூ லிட்டரலி ஆக்டிங் ஆஸ் இஃப் யூ ஆர் குட். பட் உனக்கு உள்ள மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொய், பித்தலாட்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. இங்கனக்குள்ள இன்னொரு விஷயம் பாக்குறது என்னன்னா, தீபக் கிட்ட எல்லாரும் எச்சரிக்கையோட இருங்க. தீபக் வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல ஒரு எலைட் கேட்டகரியில வந்திருக்கக்கூடிய ஒரு எலைட் பர்சன். அவரை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. நல்ல விதமா இவர் வந்து விஜய் சேதுபதி ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து என்டையரா இந்த மாதிரி வந்து தீபக்கு யார் சரியா சொல்லணும். அங்க இருக்கிறவன் எல்லாரும் தீபக் 100% கரெக்டா பண்ணாரு, 100% கரெக்டா பண்ணாரு, அவர் கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ சத்யா சொல்றான், எனக்கு வந்து 100% சார். இவன் சொல்றான், விஷால் சொல்றான், சார் நான் 100க்கு 95 இல்லை சார், 100 மார்க்கே கொடுப்பேன் சார். ஏன் நீ 100 மார்க் கொடுப்ப? அப்படி என்ன பண்ணி கிளட்டிட்டாரு அப்படிங்கிற கேள்விய விஜய் சேதுபதி கேட்டிருக்கணுமா இல்லையா? தப்பா வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்கும்போது 60-40 70-30 அப்படி கொடுக்கும்போது அந்த 30% ஏன் கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க வாய் வர்ற விஜய் சேதுபதிக்கு 100க்கு 100 கொடுக்குறவன்ட்ட வந்து டேய் அப்படி என்னடா இருந்தாலும் பண்ணி பெருசா கழட்டிட்டான், நீங்க எதுக்குடா 100 கொடுக்குறீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ இன்டென்ஷன் என்ன? தீபக்கோட கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு, அவர் தலைமையில் கீழே பிக் பாஸ் வீடு அருமையாக செயல்பட்டது, இதை தான் நீ பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இது நீ யாருக்காக பண்ற? உனக்கு டாக் பேக்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல தீபக்க வந்து அவர் ஒரு சீனியர் டே 1 லான்ச்ல தீபக் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களோட பிடிக்கும் சார், உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து பார்த்திருக்கோம். அந்த அந்த எலைட் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா தீபக்கை பொத்தி பாதுகாத்து இது பண்ணி கண்டஸ்டன்ஸுக்கு மத்தியில தீபக் வந்து ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி. போக ஒரு ட்வீட் கூட பார்த்தேன் நினைக்கிறேன். அந்த ட்வீட்டை யார் போட்டான்னு தெரியல, அந்த புண்ணியவா எண்டமால் சைனோட சிஇஓ தீபக் அப்படின்னு சொல்லி ஒரு நான் ட்வீட் பார்த்தேன். அது வேற லெவல்ல இருந்துச்சு. யாரையா நீ தீபக் டேக் பண்ணி நீங்க பார்த்த வேலையா பாப்பா? இது மேலதான் இருக்குல்ல, மேலதான் பண்ணிருக்கீங்க, மேலதான் இருக்கு. நான் தான் பின் பண்ணிருக்கேன் மேல. ஓ அப்படியா? ஆமா பார்த்தேன். அது சரி, எனக்குனால அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி வந்து தீபக் வந்து சிஇஓ அந்த ரேஞ்சுக்கு தாங்க உள்ள இருக்காரு அவரு. சோ அந்த எலைட் கேட்டகரியில வந்து இப்ப சௌந்தர்யா எல்லாம் சேர்ந்துட்டாங்க. தீபக்கும் சௌந்தர்யா எல்லாம் உண்மையால ஒரிஜினல் சிஇஓங்க ஐயா. ஓ யாரு இந்த தீபக் 30,000 ஒரிஜினல் சிஇஓ? ஆமா ஆமா. ஓ அப்படியா? அவர் பேரு தீபக்கா? அது எனக்கு தெரியாது. ஓகே ஓகே ஃபைன். சோ அது எனக்கு என்னமோ தீபக் வந்து ஒரு பெரிய எலைட் கேட்டகரியில அவரை வந்து வைக்கணுங்கிறதுக்காக உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தீபக் கிட்ட கரெக்டா இருந்துக்குங்க, இன்க்ளூடிங் சாச்சனா. சாச்சனா என்னதான் செல்ல பிள்ளையா இருந்தாலும், சாச்சனா வந்து செல்லக்குட்டியா இருந்தாலும், கடைக்குட்டியா இருந்தாலும், சாச்சுமா வந்து டேடி டேடினாலும், இந்த டேடி டேடினாலும் உனக்கு தீபக் வந்து அங்கிள் அங்கிள் மாதிரி. நீ வந்து அவரை எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. நீ வந்து அவர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும், அவர்கிட்ட வந்து கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாச்சனாக்கு ஒரு கொட்டு, மஞ்சரிக்கு ஒரு கொட்டு. இன்னைக்கு மஞ்சரிக்கு வந்து அவர் பண்ணது வந்து டோட்டலி கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாத ஒருத்தர் செஞ்சது. ஏன்னா உள்ள நடந்துகிட்டவனுங்க லட்சணம் அந்த மாதிரி.
நோ நோ லிட்டரலி எப்படி? புல்லிங்க. இது மட்டும் இல்லைங்க. ஒரு இதுல மஞ்சரிய பேச விட்டுட்டு, நான் அவங்கள நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்னு கை காலெல்லாம் தூக்கி ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. மஞ்சரி நின்னுட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அழுகுற ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கோம். அதை அப்படியே கார்னர் பண்ணி நிக்க வச்சுட்டு, மஞ்சரி கேப்டனா அந்த வீக்ல நினைக்கிறேன். நிக்க வச்சுட்டு நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்பா போதும்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போனாரு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஹியூமிலியேஷன் தெரியுமா? என்ன ஷோ நடத்துற நீ? என்ன ஷோ நடத்துற? ஒருத்தரை நிக்க விட்டுட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணுமோ ஹர்ட் பண்ணிட்டு நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ போயிருவ சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்து எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணாருங்க மஞ்சள் கேப்டன்சி. லாஸ்ட் வீக் எபிசோட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா 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 அப்ப ஆமா. இல்ல சியோன் இங்க எது கான்ட்ராடிக்ட் ஆகுது அப்படின்னா, அருண் வந்து 1008 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அத நீ அட்ரஸ் பண்ணல. அதுல ஒரு எஸ் விஷயம் இவங்க பண்ணப்ப, இத வந்து பெருசா நீ பேசப்படுற. ஓகே. இது மஞ்சரிக்கு மட்டும் நடக்கல. சௌந்தர்யாக்கும் இதே தான் நடக்குது. ஜாக்லினுக்கும் இதே தான் நடக்குது. பட் வென் இட் கம்ஸ் டூ பாய்ஸ், அவங்க பண்ற பெரிய தவறுகள் எதுவுமே சுற்றி காட்டப்படவே இல்ல. ஓகே. அருண் வந்து லிட்டரலா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். முத்துக்குமரன் அப்படி ஸ்டாப் பண்றான். நீ பேசுறதுக்கே லாக்கி இல்ல. நீ பேச மட்டும் தான் தெரியும். நீ அத பண்ணுவ, இத பண்ணுவ. உட்காரு, உட்காரு போதும். பா பா பா. டப்பா எல்லா தேவையில்லாத பேச்சுமே ஹி இஸ் டாக்கிங். எனக்கு ஐ அம் நாட் a பிக் ஃபேன் ஆஃப் முத்துக்குமரன் அட் ஆல். பட் நேத்து வந்து எனக்கு எனக்கு முத்துக்குமரன் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரியலி சாரி. ஓகே. நமக்கு இப்ப ஆஸ் அ ஆடியன்ஸா நம்ம இருக்கும்பொழுது, இவங்கள நமக்கு புடிச்சிருக்கு, இவங்கள நமக்கு பிடிக்கலன்றது நமக்கு தெரியுது. பட் எந்த இடத்துல தப்பு, எந்த இடத்துல கரெக்ட்ன்னு தெரியற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு இருக்குல்ல. அந்த காமன் சென்ஸ் எங்க வந்து கடன் குடுத்துட்டு வந்துட்டாரு அவரு ஷோ நடத்தும்போது. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். யா அப்சல்யூட்லி தட் இஸ் a வெரி குட் பாயிண்ட். ஆக்சுவலா அதான் சொல்றேனே, இந்த வீக்கெண்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி பண்ணிடுவாரு அப்படி பண்ணிடுவாரு. நிறைய விஷயம் ஓப்பனா சொல்லணும்னா டால் டாஸ்க் மட்டும் போதும். டால் டாஸ்க மட்டும் நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஏன்னா அங்க பிசிக்கல் மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கானுங்க. பிசிக்கலா வந்து ஒருத்தன் ஜெஃப்ரி வந்து இவனை அல்லையில குத்திருக்கான். ராயன் பேர் ராணவ வந்து புடிச்சு சோக் பண்ணியிருக்கான். இவன் வந்து அடிக்க போயிருக்கான் ரயானு. ஏன் இதெல்லாம் வச்சு பேசி அவங்கள வச்சு செஞ்சு நீ வந்து ஒரு அது சியோன் நாளைக்கு எபிசோடு. குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். சாட்டர்டே எபிசோட் as part of வீக்கெண்ட் சாட்டர்டே தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ஒரே நாள்ல நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி? இன்னைக்கு என்ன இப்ப அவர் புடுங்குனாப்ல? அடிச்சு நாளைக்கு நாளைக்கு ஒரு நிமிஷம் இருங்க தள்ளிடுவாருன்றீங்களா சியோன், செல்வா? சியோன் இருங்க. சியோன் ஒரு செகண்ட் சியோன். இன்னைக்கு என்ன புடுங்குனாரு சொல்லுங்க. இல்ல அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். நாளைக்கு என்ன புடுங்கிருவாருன்னு சொல்லுங்க செல்வா. இல்ல நாளைக்கு என்ன புடுங்கினாருன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். நாளைக்கு ரயானுக்கும் ஜெஃப்ரிக்கும் ரோஸ்ட் இருக்கு. சரியா? அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு, ராணாவுக்கு வந்துட்டு அந்த எல்போ ஹிட் பண்ணதுக்கு ஜெஃப்ரிக்கு இருக்கு. அதுக்கப்புறமா ரயான் வந்துட்டு பிஹேவ் பண்ணதுக்கு இருக்கு. ரைட்டா? ராணாவுக்கு ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் இருக்க மாதிரி சொன்னாங்க. பட் அது என்ன இன்னைக்கு ஏன் காரணத்துக்காகன்னு தீபக் தெரியல. இல்ல? சரி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சரி தீபக் நெஞ்சு தூக்கிட்டு பேசினாப்ல. அப்படிதான் என்ன பண்ண அப்படிதான் கேப்டன் கிடையாது. கேப்டன் ஊருக்கு போயிருக்காரு. கக்கூஸ் போயிருக்காருன்னு பேசினாரு இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருக்கு என்ன பண்ணாரு? சரி ஒரு நிமிஷம். சொல்லுங்க, நீங்க நான் இது சொல்லுங்க. அவருக்கு எல்லாத்துக்குமே என்ன நான் உங்களுக்கு அவருக்கு என்ன பாயிண்ட் பண்ணாரு? சொல்றேன்யா. எனக்கு ஃபர்ஸ்ட் இப்ப சியோன் நான் முடிச்சிட்டாரான்னு சொல்லுங்க. எனக்கு குறுக்கிட்டு யாரும் கேட்கக்கூடாது. நான் உங்களையே கேள்வி கேட்டு ஐ வில் மேக் திஸ் செஷன் மோர் இன்டராக்டிவ். ஆனா நான் ஷார்ட்டா வைக்கணும்னா நீங்களும் ஷார்ட்டா சொல்ற பதில தான் எனக்கு இருக்கு. சியோனை புரியல. கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ஐ வில் கம் இன்டு பிக்சர். இல்ல சியோன் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு கேளுங்க. அவர் சரி பேசுறத சரி பேசி முடிச்சதுக்கு சரி அப்புறமா ஐ சரி வில் ஸ்டார்ட் சியோன் மை சியோன் நீங்க செஷன். பேசுங்க. சியோன் ஓகேவா? எங்கேயும் போகாதீங்க. சியோன் இங்கேயே இருங்க. செல்வா வந்து கேள்வி கேட்பாப்ல. நம்ம பேசிக்கலாம். சொல்லுங்க செல்வா, நீங்க பேசுங்க. யாருமே பேசுங்க. இன்பிடிவின்ல நான் பேசாதீங்க. முடிச்சிட்டேன். நீங்க சியோன் பேசுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாரான்னு இல்ல முடிச்சிட்டாரு கேக்குறேன். இல்ல சியோன் முடிச்சிட்டாரு. ஏய் டாம், நான் பேசுங்க. ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன் டாம். நான் ஒன்னே ஒன்று, சொல்லுங்க. செல்வா ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் லாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. அதுக்காக பட் தான் டீ நான் ஒன்னே குடிச்சிட்டு ஒன்று மாத்திரம் வந்துடவான்னு முடிச்சு. கேட்டேங்க. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஆமா அதுக்குதான் டீ குடிச்சிட்டு வந்துடவான்னு ஆமா கேட்டேன். இல்ல, நான் வந்து கொஞ்சம் வெளியில வேற போகணும். நான் ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன். எனக்கு பாப்பாய் வேணும். பாப்பாய் வேணுமா? அதுக்கு முன்னாடி ஆமா I'm Popeye the Sailor Man. அப்படிதான் சொல்றேன் நானு. இல்ல இல்ல இல்ல, நான் குயிக்கா முடிச்சிடுறேன். இல்ல இன்னைக்கு வந்து விஜய் விஷால் எழுந்துக்கும் போது பாத்தீங்களா, ஒரு 20 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸோ ஹி வில் இன்டென்ஷனலி ஸ்டாண்ட். அவர் அந்த அப்ளாஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் போடுறாங்க. என்னதுக்கு? யார் அந்த ஆடியன்ஸ்? சீரியஸ்லி நான் கேக்குறேன் நானு. அந்த அந்த செட் ஆடியன்ஸ் யாருன்னு கூட்டிடுவாங்க. எதுக்கு விஷாலுக்கு வந்து அவ்வளவு அப்ரிசியேஷன்? பல்லாவரம் உடனே பல்லாவரம் சந்தை. தர்ஷிகா மேல ஒரு ஃபோக்கஸ் வேற. அதுதாங்க பல்லாவரம் சந்தையில மினி ஆட்டோ 3 ஆட்டோ வச்சு ஆள் ஏத்திட்டு வந்திருக்காங்க. தலைக்கு 101 ரூபா கொடுத்திருக்காங்க. ஆமா சீரியஸா. ஆமா உண்மையாதான். பாப்பாயிட்ட கேளுங்க. Oh my god.
இல்ல நான் அது பாப்பா கிட்ட தலைக்கு கேட்கறேன். எவ்வளவு நான் இல்ல கொடுத்துருக்காங்க? எனக்கு வந்து 101 சவுண்ட் ரூபா. 101 ரூபாவா? ஒரு 5 ஒரு ரூபா ரூபா. சேர்த்து கொடுங்களேன், நானும் வரேன்டா டே. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மாத்திரம் ஆட்டோல போய் அங்க ஆள் செட் பிடிச்சிட்டு ஆடியன்ஸ்ல வந்ததெல்லாம் போய் விட்டுருங்க. கைத்தட்டு. அது ஒரு படத்துல என்ன சொல்றது, நம்ம சத்யராஜும் வடிவேலும் கிரிக்கெட் டீமுக்கு ஆள் பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாய் பிடிக்கிற வண்டியை வாடகைக்கு எடுத்து ஆமா தேவையா ஆமா இருக்கிற பசங்களை எல்லாம் அள்ளி போட்டு கண்டஸ்டன்ட்ன்ற பேர்ல உள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல பாண்டியராஜன் மூவி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 1000 2000 3000 கிண்டலுக்கு ஜிலேபி பைத்தியங்களை பிடிச்சிட்டு வந்து உட்காந்து செட்ல உட்கார வச்சு கை தட்ட சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இல்ல அது அது எனக்கு கொஸ்டின் இல்லை. எனக்கு கொஸ்டின் வந்து சவுண்டு ஜாக்க பத்தி தான். எனக்கு நேத்திக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யாராவது நீங்க வந்து இஃப் யூ ஹேவ் கான்ஃபிளிக்டிங் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து கவுண்டர் 100% பண்ணலாம். எனக்கு அப்படியே தான் அக்ரி ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஆமா நேத்திக்கும் இன்னைக்கும் சவுண்டு ஜாக்லின் 2 பேரோட கிராஃபும் எனக்கு குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நேத்திக்குலேருந்து தீபக்கு ஆமாசாமி போட்டு she has become a puppet. Sound has become a puppet. And இன்னைக்கு வந்து நேத்திக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொன்னது ஒரு கேப்டனுக்கு யாராவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. கேப்டன் has to do his duty. Captain has to do his duty. Who in the world will even give best performance to captain? That's like insane. அது வந்து தாட் ப்ராசஸே இல்ல. she is trying to be nice with தீபக். இன்னைக்கு கூட எனக்கும் தீபக்கும் நல்ல பாண்ட். பட் தீபக் what he is doing is going behind and he is still talking about sound. she doesn't even know he that. was very clear. அது எங்க ஒண்ணு. ஜாக்லினை பத்தி பேசும்போது ஆமா தீபக் ரொம்ப கிளியரா இருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நான் பேசுவேன், ஆனா வந்து கான்ஃபிளிக்ட் இருக்கிறது கான்ஃபிளிக்ட் தான். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆமா ஒப்பீனியன் அத பிடிக்கல இரிட்டேட்டிங். ஆமா ஏன்னா நாளைக்கு திரும்ப அவர் வந்து அந்த ஆமா அம்மாவை பத்தி அதுவும் தப்பா பேசுவாருன்றது இவருக்கே தெரியும். அவ்வளவுதான். கரெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இந்த அம்மா போய் உட்காந்துட்டு எனக்கு இவருக்கும் எனக்கும் பாண்ட். ஜாக் நேத்திக்கு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு யாரு சத்யா என்ன பண்ணாரு? வெங்காயம் சீரியஸ்லி வெட்டினாரு. வெங்காயம் கட் பண்ணாராம். கிச்சன்ல வந்து நிறைய நேரம் இருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து பொம்மையை தூக்கி போட்டு இந்த ஜாக்க வந்து சொல்லாரு, நான் வந்து டாக்ஸிக்னு சொன்னதுல இருந்து இப்ப ஜாக் வந்து நல்லதுன்னு சொன்னதுனால நான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா? என்ன என்ன பேசு ஜாக் வந்து சீரியஸ்லி ஷி இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா இந்த மாதிரி பேசுறதுனால தான் ஷி இஸ் கெட்டிங் ஹர் கிராஃப் டவுன்ஃபால் வரதே இந்த மாதிரி இது பேசுறது, சவுண்டுக்கு போய் அன்னெசரிலி சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் தேவையே இல்லாத. அது இன்னைக்கு வந்து தீபக் கிட்ட அப்புறம் அருணுக்கு சப்போர்ட் பண்ணது. இந்த 3 விஷயம் எனக்கு வந்து இரிட்டேட்டிங் மேக்ஸ். அருண் பெரிய குட் சோல். என்ன குட் சோல்? அவரே மாக்கிங் பண்றான்னு ஓப்பனா தெரியுது. சீரியஸ்லி நான் சொல்றேன். எனக்கு ஜாக் அண்ட் சவுண்ட் வந்து சீரியஸ்லி 2 டேஸ் எனக்கு இந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட்லி கோயிங் டவுன். எல்லாரும் முத்து கிராஃப் போகுதுன்றாங்க. இவங்களோட கிராஃபும் போகுது. விஜய் விஷாலும் அருண் தீபக்க சேனல் ப்ரமோட் பண்ணுது. நீங்க பாருங்க இந்த 3 பேரோட கிராஃப் போகுது. மீதி 3 பேரை சேனல் கொண்டு இல்லங்க வருது. எனக்கு வந்து It's சேனலோட obvious. பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வெளியில நல்ல பேர் இருக்கு. யாரு இவங்க இந்த பக்கம் ஹோஸ்டே திட்டினாலுமே யாரெல்லாம் இவங்க திட்டுறாங்களோ அவங்களுக்கு வெளியில நல்ல பேர் இருக்கு. இவனுங்க பேர்லாம் கண்ட வேணிக்கு நாறி போகுது. அத வந்து பெருசா எப்படி அந்த ஓசோன்ல ஓட்ட விழுந்ததுக்கு வந்து செலோ டேப் தூக்கிட்டு போன கதையா இவங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள இருக்கவங்களுக்கு. பேரு கெட்டு போகாம பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சு பாதுகாக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சிச்சு இதோட. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவனுங்க ஆமா பண்ண தப்ப பேரண்ட் டீச்சர்ஸ் அவனுங்கள மீட்டிங். பத்தி நம்ம தப்பா பேசுறோமா இப்போ? கேளுங்களேன். கிடையாது. விஜய் சேதுபதி இத பண்ணிட்டாரு. விஜய் சேதுபதி இத பண்ணிட்டாரு. விஜய் சேதுபதி பண்ணல. இப்ப விஜய் சேதுபதி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சாபம் எல்லாம் அவரை போய் சேருது. உள்ள உட்காந்து எல்லா பித்தலாட்டம் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்க அவங்க எல்லாம் வந்து நல்லா தின்னுபிட்டு நம்மளுக்கு தீபக் அந்த எபிசோட்ல போய் பெட்ஷீட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்படி இந்த வேலையில இவர் வந்து தீபக்கோட பொம்மை தூக்கி எறியப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம உட்காந்து 3 மணிக்கு பேசிட்டு இருக்கோம். தீபக் குளூர்ல நல்லா ஏசிய போட்டுட்டு பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காப்புல அங்க ஈவிபில. இன்னைக்கு சாம் சொன்னாரு டாப் 5ல 5 பேரும் பசங்க தான் இருக்காங்க. விஜய் விஷால், முத்து, இல்ல சேனல் சைட்லேருந்து நான் இல்ல அவர் தான் சீரியஸா சொன்னாரு என்கிட்ட. இதுல ஸ்பேஸ சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் விஷால், முத்து, அருண், சத்யா அண்ட் ராணவ். ஏன் ரஞ்சித் வச்சுக்கோங்களேன். ரஞ்சித் ஏங்க வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க புரியவே சொன்னதுலயே இல்ல. இல்ல ஐஸ் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க சொன்ன 5 பேர்ல அந்த டாப் 5க்குள்ள வரக்கூடிய ஒரே ஆள் முத்து மட்டும்தான் as per the channel's decision முத்துவோட only. பேர் அதுல வரல. ஓகேவா? அவங்க சொன்னதுல முத்துவோட பேரே இல்ல. இல்ல முத்து சொன்னேன் சொல்லலையா? இல்ல இல்ல விஜய் முத்து விஷால் பேர் சொன்னாங்க. இல்லங்க முத்து பேர் சொன்னேன். சொன்னாங்க. முத்து பேர் விஷால், சொன்னாங்க. முத்து, சொன்னதுனால ராணவ் காரணம் சத்யா சொன்னேன். மத்த பேர்லாம் சொன்னேன். ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னது சத்யாவா அவங்க அப்படின்னு. இடையில அருண் கேட்கல வந்து யார் எதுக்கு இந்த 5 பேரு இடையில கேட்காம ஏங்க அவரு டாப் 5ன்னு சர்காஸ்டிக்கா சொன்னாருங்க. சாமுவேல் சொன்னாரு. ஓ சாம் சர்காஸ்டிக்கா சர்காஸ்டிக்கா சொன்னாருங்க. சொன்னாரா? சர்காஸ்டிக்கா சொன்னாருங்க.
ஓ! நான் நினைச்சேன் நிஜமாவே டாப் 5ல சத்யா இவங்க 5 பேர் சட்டையெல்லாம் தான். போய் வாங்குவார் அப்புறம் எனக்கு டைட்டில். இல்ல, இல்ல. ஆனா ப்ரொஜெக்ட் எனக்கு என்னன்னா பண்றாங்களோன்னு நினைச்சேங்க சேனல் இவங்க 5 பேர. நிஜமாவே நோ நோ செத்துட்டேங்க நோ ஒரு நோ 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 செகண்ட் அந்த நோ நோ பேர்லாம் ஆக்சுவலி தே கேட்டோனே. ஆர் ஜஸ்ட் அவங்க பேரை வந்து ஒயிட் வாஷ் பண்றதுக்கு கேவலமா ஒரு சில்லற வேலை பண்ணிட்டு இருக்காங்க சேனல். இந்த சோழிங்கநல்லூர் வாசல்ல போய் மம்மி டாடின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு டாம், இல்ல இன்னைக்கு நான் பேச ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டா இந்த நாள் வரைக்கும் இந்த ஸ்பேஸ்ல தம் ஸ்டோன் ஸ்மைலியை யாரும் அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு பேசுங்க. எல்லாரோட ஸ்கிரீன்லயும் அந்த தம் ஸ்டோன் ஸ்மைலியை தான் நான் நோ நோ அதிகப்படியா நோ நோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க ஐ நீங்க பி சோ பேசுங்க. ஹாப்பி அபவுட் தட். நீங்க பேசுங்க செல்வா பேசுங்க. நீங்க குடுக்குற பில்டப்பே இவ்ளோ லாங்கா இருக்கே, அப்ப நீங்க ஏன்னா பேசுறது இல்ல எப்படி இல்ல இல்ல இருக்கும்னு இல்ல நாங்க வெயிட் இல்லங்க பண்ணிட்டு இப்ப இருக்கோம். ஒரு நான் நான் நிமிஷம் வேணா மியூட்டுக்கு செல்வா போயிட்டு வந்து இந்த வாரம் வந்து எல்லா எபிசோடையும் ஒழுங்கா பார்க்கல, லைவ் பார்க்கல, ஃபர்ஸ்ட் சீசன் ஓகேங்களா. ஹலோ செல்வா ஹலோ ஒரு நிமிஷம் இருமா இருங்க. இருமா இருங்க இருமா இருங்க இருமா நீங்க இரு நீங்க இரு பேசுங்க இருங்க இருங்க ஐயா, என் நீங்க பேசுங்க. கண்டென்ட்டுக்கு நீங்க பேசுங்க. நான் நான் எபிசோட் எதுவுமே சொல்ல. பார்க்கல எல்லாம் கிடையாது தெரியும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க லைவ் பேசுங்க. பார்க்கல நீங்க பேசுறப்ப அது நான் பேச மட்டும் மாட்டேன். சொல்லுங்க ஐயா ஒரு சொல்லுங்க. நிமிஷம் இருங்க. இப்ப செல்வாக்கு வந்து என்ன ஹாப்பியா இருக்கும்னா, இத்தன நாள் பாருங்க. நீங்க அவங்களோட பொண்ண திட்டவே இல்லன்னு சொன்னீங்க. அவங்க தப்புன்ற வார்த்தைய வந்து அவங்களே அக்செப்ட் பண்ற அளவுக்கு அவரு ஒரு பண்ணியிருக்காரு. அது வந்து நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அத நீங்க சரி இருங்க அப்ரிஷியேட் தான் டாம், பண்ணணும். கண்டென்ட் எந்த நான் அப்படின்னு தான் பேச பேசிக்கிறேன் டாம். ஒரு போறாப்ல. நிமிஷம் எனக்கு டிஸ்க்ளைமர் சே வேணாம். சே 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 வெயிட், சே நானே சே பேசுறேன். சே. நானே பேசி நானே வாங்கிக்கிறேன். ஓகே நீங்க ஓகே. முன்னாடி ப்ரீ கன்டெக்ஸ்ட் கொடுத்துறாதீங்க. இல்ல இல்ல. இப்ப வந்து வேணாம். ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆடியன்ஸ் வந்து திடீர்னு ம். மேல ஏறி வந்து அவங்க டென்ஷன் ஆயிறக்கூடாதுன்றதுக்காக அவங்க பிபி லெவல் நானே கொஞ்சம் யாரு ரெடியூஸ் பண்றேன். வந்தாலுங்க. சரி நீங்க சரி பேசுங்க ஓகே. பேசுங்க பேசுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாவே பேசுறேன். எனக்கு நிறைய பேர் கிட்ட கேள்வி ஒன் வேர்டா தான் கேட்க போறேன். சரியா? நீங்க அந்த ஒன் வேர்டுக்கு யாரையாவது கேட்டு சொல்றேன்னா ஆமா இல்ல எஸ் நோ இத மட்டும் சொன்னா போதும் ப்ளீஸ். ஓகேவா? அப்பதான் என்னோட கான்வர்சேஷன் நான் ஷார்ட்டா முடிக்க முடியும். ரைட்? அது திஸ் இஸ் அது த எப்படி? பேசிக் அக்ரிமெண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அது எப்படிங்கய்யா? எல்லார்கிட்டயுமே. இல்ல இல்ல ஏன்னா ஏன் நான் சொல்றேன், ஏன்னா நான் வந்துட்டு நீங்க எல்லாருமே பேசின பாயிண்ட்டுக்கு என்கிட்ட வந்துட்டு டிஃபென்சிவ் பாயிண்ட் அந்த ராங் சைட்ல தான் நான் இன்னைக்கு லாயரா இருக்க போறேன்ற பட்சத்துல நான் பார்த்த விதத்துல எனக்கு டெஃபினட்டா கேள்விகள் டீடைலிங்கா நிறைய கேட்டீங்கன்னா கேளுங்க இந்த கேளுங்க. கான்வர்சேஷன் ஒருத்தருக்குள்ளேயே போயிடும். அதனால தான் அதை ஷார்ட்டா ஏன்னா, இருக்கிறதுக்காக இப்போ எக்ஸ்பிளைனிங். இப்போ வேற ஒண்ணும் இல்ல இல்ல. இல்ல இல்ல. ம் நான் இன்னொரு ம் கான்டெக்ஸ்ட்மே நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல அப்படின்னா, அந்த ம் ஒன் வேர்ட் ஆன்சர் குடுக்க ம் முடியாத பட்சத்துல நீங்க பேசி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க ம் பேசுனதுக்கு அவங்க அட்ரஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா, இப்ப உங்களுக்குமே கான்டெக்ஸ்ட் புரியாம இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நான் சொல்றேன். எஸ், நோன்னு ம், அதுதான் புரியுது. நான் ம், இன்டராக்டிவாவே வச்சுக்கிறேன். ம். இட்ஸ் நாட் ஐ எம் கோயிங் டு லைக் என்னோட பிஓஇ மட்டும் வைக்காம நான் இன்டராக்டிவாவும் அப்பப்போ வச்சுக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ மக்களே பி ரெடி. பீட் பண்ணனா கூட பீட் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ஆஃப்டர் 3 வீக்ஸ் இன்னியோட எபிசோடு எனக்கு வந்துட்டு வெல் ஹேண்டில்டு பை பிஜேஎஸ் இப்படிதான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? ரைட். செகண்ட் திங், நீங்க எல்லாருமே வந்துட்டு சொல்றீங்க மஞ்சரிக்கு வந்துட்டு கார்னர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கார்னர் பண்றதுக்கான சூழல் நான் இப்பயும் சொல்றேன், மஞ்சரி சைடுல தப்பே கிடையாது. ஆஸ் பார்ட் ஆஃப் எஸ்டர்டே அந்த சாப்பாடு விஷயத்த அந்த டோஸ்ட் ரிலேட்டடா வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன் அவங்க கேட்கணும்னு நினைச்ச விஷயத்துல எனக்கு தப்பே தெரியல. ஆனா அவங்க கேட்ட விதத்துல அந்த எக்ஸிகியூஷன் ஃபேக்டர்ல அவங்க சைடுல தப்பு இருந்துச்சு. ரைட்டா? இனி ஏன் இந்த எபிசோடு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இன்னைக்கு பிடிச்சிருந்த எபிசோடுக்கு என்ன காரணம்னா மஞ்சரிக்கும் அருணுக்கும் உண்டான பிரச்சனைன்ற மாதிரி ஆரம்பிச்சது. ஆனா அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல யார் யாரெல்லாம் லூப் ஆனாங்க அந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ள ஆல் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே அங்கங்க கேட்டு. இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி டாம். அந்த சீக்வன்ஸ்ல ஜாக் கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, ஜாக் வந்துட்டு நேர்மையா ஆன்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அத சொல்லுங்க நீங்க. டாம், கேள்வி உங்களுக்கு தான். அந்த ஷார்ட்டான ஒரு கேள்வி. இல்ல, ஜாக் கிட்ட கேட்ட கேள்விக்கு இல்ல ஜாக் வந்துட்டு உண்மையை இல்ல, சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? இல்ல. அப்ப இனிமே ஜாக்குக்கு வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் ரிலேட்டட் நீங்க வந்து முட்டு கொடுக்க கூடாது. சரியா? இங்க ஜாக் தப்புன்னு நீங்க அத சொல்லிட்டீங்க. அத வந்து இந்த நீங்க இந்த சீக்வன்ஸ் சொல்லக்கூடாது. ரிலேட்டடா அத நீங்க என்ட்ட இல்ல சொல்லக்கூடாது. எனக்கு சரி நான் இப்ப கேக்குறேன். அத நான் நீங்க கேட்ட விதம் கரெக்ட் தான். அத நீங்க என்ட்ட இப்படி நான் இந்த சொல்லக்கூடாது. கான்டெக்ஸ்டுக்கு தெளிவா சொல்லிருக்கேன். இந்த கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடா நான் சொல்றேன். ம், ஓகேவா? ம். இந்த கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடா. இந்த கான்டெக்ஸ்ட் ரைட்டா? ரிலேட்டடா ஜாக்லின் வந்து இன்னைக்கு ஐ மீன் ம் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த சீன்ல நடந்த விஷயத்துக்கு ஒரு இடத்துல கூட ம் ஜாக்லினுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சரி ம், சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ம். ஒரு இடத்துல சரி கூட ஃபைன். பண்ண மாட்டேன். ஆனா ம். அந்த இடத்துல நடந்த விஷயம் எல்லாமே கரெக்டா? அவங்க வந்துட்டு ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஜாக்லின்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன்னா அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டியா இங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் கேஸ். ரைட்? அப்போ ஜாக்லின் வந்துட்டு சொன்னது என்ன, அதெல்லாம் வந்துட்டு ராணா வந்துட்டு சுட்டுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஸ்டவ் கேட்கறதுக்காக வந்த போதுதான் இப்போ ஸ்டவ் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு அருண் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்ல, யாருக்குமே டோஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இன்னொருத்தவங்க தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்துட்டு கூப்பிட்டு சாட்சனா கொண்டு போய் 4 பிரெட் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துச்சா?
சௌந்தர்யா அந்த 4 பிரெட் வந்துட்டு இப்போ டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்களா அந்த சாச்சனாக்கு? கான்டெக்ட்ல ஜாக்லினை பத்தி ம் மட்டும் நான் பேச மாட்டேன். நான் வந்து ஆஸ் அ ம் கிச்சன் டீம் அவங்க ஃபெயில்டுன்னு தான் நான் பேசுவேன். ஜாக்லின் வந்து எக்ஸாஸ்ட் ஆனதுக்கான ரீசன் ஏன்னா ஜாக்லின் ம் மட்டும் நின்னு 18 பேத்துக்கு பண்ணாங்க. which is unnecessary சரி for her. ஓகே. அதுக்காக ரைட். ஜாக்லின் யூஸ் இப்போ பண்ண வார்த்தைகள் அங்க எல்லாமே சென்டர் ஆஃப் unnecessary. அட்ராக்ஷன் அதான். அப்போ அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் டேபிள்ல எடுத்த தப்பு ஜாக்லின் சைடுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த கான்டெக்ட்ல ஜாக்லின் சொன்னது தப்பா ரைட்டான்னு நான் உங்களை கேட்டேன். அப்போ இங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை மட்டுமே வந்துட்டு நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு யோசிச்சது ஜாக்லினோட தப்பு தானே? புரியல. நீங்க சரி, உங்க நானுமே உங்க கொஸ்டின் எனக்கு புரியல. எங்கங்க 5 பேர் வந்துட்டு அந்த குக்கிங் டீம்ல இருக்காங்க. ஓகே. குக்கிங் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீம்ல இருக்கிறவங்க நீங்க ரெக்வஸ்ட் வைங்க, இதனால நாங்க பண்ணி கொடுப்போம்னு சொல்லும் பட்சத்தில் சரி. இங்க டோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் இந்த பக்கம் பிரெட் ஆம்லெட் போடுறேன், இன்னொரு ஸ்டவ் ஃப்ரீயா தானே இருக்கு, அதுல யாராவது டோஸ்ட் கூட பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் குக்கிங் டீம்ல இருந்து வந்திருக்கணும்ல. அங்க ஜாக்லின் அதுக்கான ஸ்பேஸ கொடுத்துருக்கணுமா? ஒரே நிமிஷம். அதுல ஜாக்லின் வந்து எதுக்கு கொடுக்கணும்? கிச்சன் இன்சார்ஜ் வந்து அருண்ல ஜாக்லின் ஜாக்லின் எதுக்கு எப்படி சொல்ல கொடுக்கணும்? முடியும்? அருண் என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல? ஆணி புடிங்கிட்டு இருந்தாப்லையா? தர்சிகா என்ன தக்காளி இதெல்லாம் வருது வாயில எனக்கு இருங்க, ஏதாவது. இல்ல இல்ல நான் இல்ல என்டையர் குக்கிங் அதுல நான் செல்வா என்டையர் அதுல குக்கிங் ஜாக்லின் டீம் மட்டும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அட நான் செல்வா, ஒத்துக்க மாட்டேன். நீங்க கேளுங்க அப்ப கேள்வி. அவர் ஒரு ஷோ நிமிஷம், ஒரு பார்க்கல நிமிஷம். இல்லையா? இருங்க, கேளுங்க. எல்லாரும் என்ன பேசாதீங்க, ஒன் பை எல்லாரும் ஒன் பேசாதீங்க. என்ன செல்வா ஒன் இருங்க பை செல்வா, ஒன் நானே எனக்கு சொல்றேன் செல்வா. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் பேசாதீங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்லுங்க. சொல்றேன்னா செல்வா, நீங்களும் வந்து நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஆனா இன்னைக்கு விஜேஎஸ் ஒண்ணு பண்ணார்ல, அவர் எதிர்பார்க்கிற பதில மட்டும் சொல்லி ஒண்ணு பண்ணார்ல, அத நீங்க பண்ணாதீங்க. மத்தபடி கொஸ்டின் கேளுங்க. ம். சரி, இப்போ ஜாக் என்ன சொன்னாங்க, நானே பண்ணி தரேன்ற ஒரு வார்த்தையை ஜாக் சொன்னாங்களா இல்லையா? அது சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அந்த ஸ்டவ்வை கொடுக்கறதுக்கு வாட் இஸ் பெயினிங்? இல்ல வந்துட்டு சௌந்தர்யாவை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் அழகா வச்சாங்கப்பா. சௌந்தர்யா வந்துட்டு கிச்சன் டீம்லயே இல்லன்றது அப்ப அன்னைக்கு தான் சார் தெரியும் அப்படின்னாங்க. சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இன் பிட்வீன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா வேற ஒரு கான்டெக்ட்ல வந்துட்டு பேசும்போது தான் அந்த டைம்ல நான் மறந்துட்டேன் சார்னுவாங்க வெகுளித்தனமா. இங்க சௌந்தர்யா இஸ் ரெடி, ஷீ நீட் டு இன்ஃபார்ம் ஹர் செல்ஃப், நான் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இங்க ஒட்டுமொத்தமா கிச்சன் டீம் வந்துட்டு ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இடத்துல இருக்காங்க. இங்க வந்துட்டு ஜாக்லின் இருங்க, சென்டர் கம்ப்ளீட் பாயிண்ட் ஆஃப் பண்றேன் அட்ராக்ஷனை எதிர்பார்த்திருக்காங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நான் ஜாக்லின் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். மத்தவங்களை எதுக்கு வந்து பண்ண விடாம இருக்கும்னு நினைக்கணும். அப்படின்னா ஜாக்லினோட தப்பா தான் நான் பார்ப்பேன். அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஜாக்லின் வந்துட்டு அங்க அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே 18 பேருக்கு குக் பண்ணோம். ஆல்ரெடி ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று மார்னிங்ல இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் மார்னிங் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 12 மணி போல தான் வந்து போறாங்க. சரி, நம்ம குக்கிங் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் கூட ஆகுமே, எல்லாரும் பசிலையும் இருப்பாங்க, ஏன்னா அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில வேற இன்வால்வ் ஆயிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல சரி பிரெட் ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுக்கலாம், சீக்கிரமா போட்டு கொடுத்துடலாம். இங்க 4 ஸ்டவ் இருக்குங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 4 ஸ்டவ் இருக்கு. அதுல அந்த 4 ஸ்டவ்ல ஒரு ஸ்டவ்ல வந்துட்டு ஜாக்லின் பண்றாங்கன்னா கூட அட்லீஸ்ட் இஃப் ஷி இஸ் ஸ்மார்ட்டர் எனஃப் 2 ஸ்டவ்ல 2 கல்ல வச்சுட்டு இப்படி எப்படியும் டோஸ்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வீட்லயே ஒரு 10 பேர் இருக்கா. இருங்க, நான் கம்ப்ளீட் பண்றேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க. மஞ்சரி வந்து ஜாக்லின்ட்ட வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு கேட்டாங்களா? கல்ல எங்க இருந்தானே கேட்டிருப்பாங்க. மஞ்சரி கல்ல எங்க? இல்ல ஒரு நிமிஷம், நான் கிளாரிட்டி வாங்கிக்கிறேன். நான் ஒரே நிமிஷம் கிளாரிட்டி வாங்கிக்கிறேன். அப்படி ஏதாவது வேர்டு இருக்கு அதுல வீடியோல? டாம்ட்ட கேக்குறேன், நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு கேட்பாங்களா இல்ல கல்லு இருக்கான்னு கேட்பாங்களா? ஓகே, அப்ப வந்து அப்ப மஞ்சரிக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. இந்த எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு ஜாக்கிட்ட கேட்கறக்கும், அருண்கிட்ட கேட்கறக்கும், சௌந்தர்யாட்ட கேட்கறக்கும் எப்படி சாச்சனா கேட்டாங்களோ அந்த மாதிரி ரைட்ஸ் வந்து மஞ்சரிக்கு இருந்திருக்கு இல்லையா? ஜி அதுதாங்க. இப்போ மஞ்சரி சைடுல அப்ப தப்புன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல. மஞ்சரி செல்வா நீங்க வந்து அந்த சென்டர் பாயிண்ட் சொன்னீங்களா, அதுக்கு சொல்றேன்னா மஞ்சரி வந்து வாயை திறந்து கேட்கவே இல்லை எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு. அதனாலதான் ஜாக் அமைதியா இருந்தா. அதுதாங்க, நீங்க மஞ்சரின்றது மாதிரி சொல்றீங்க. இந்த கேஸ்ல நீங்க வந்துட்டு இத்தனை பேர் போது எல்லார் சைட்லயுமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அவங்க வந்துட்டு நியாயமாவும் நடந்திருக்காங்க. எல்லாரையுமே நான் சொல்றேன். நான் மஞ்சரியில ஆரம்பிச்சு தர்ஷிகா, அருண், ஜாக்லின் சொல்லிட்டு ஒருத்தர் விடாம எல்லார் சைட்லயும் நியாயமும் இருக்கு, எல்லார் சைட்லயும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாயிண்டும் இருக்கு. திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி. அப்போ இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ண விதம் விஜேஎஸ் ரியலி பிளேட் அ வெரி குட் ரோல். ஏன்னா வெறும்னே அருணுக்கும் மஞ்சரிக்கும் உண்டான சண்டையில அருணை மட்டும் பேசிட்டு இல்ல மஞ்சரியை வந்துட்டு விட்டு கொடுத்துருந்தாங்களோ இல்ல மஞ்சரியை மட்டும் பேசிட்டு அருணை விட்டு கொடுக்கறத தாண்டி யார் யாரெல்லாம் இங்க இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு அவங்க தரப்புல வந்துட்டு அவங்க சொல்ற விதம் கரெக்டா இருந்தா அங்க வந்துட்டு மஞ்சரி நீங்க வந்துட்டு கேட்ட பாயிண்ட் எல்லாம் ஒரே நிமிஷம் டாம், ஒரு நிமிஷம். மஞ்சரி
ஜாக் கிட்ட போய் இன்னொரு கல் இருக்கான்னு ஏன் கேட்டாங்க தெரியுமா? அந்த சினாரியோ என்ன தெரியுமா? ஏன் டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம கல் இருக்கான்னு ஏன் கேட்டாங்க? பாஸ் ஏன் இன்னொரு இருங்க, கல் ஏன்னா இருக்கான்னு சொல்லி கேக்குறது ஏன்னா டோஸ்ட் பண்றதுக்கு தான் ஏன்னா இருந்தது. ஏன்னா சொல்லுங்க. ஏன்னா மஞ்சரிக்கு தெரியுது அங்க ஜாக் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் கல் இருக்கான்னு கேட்டாங்க. அதனாலதான் அருண் வந்ததுக்கு அப்புறம் எங்க இது திசை திரும்புறோம்னு சொல்லி நான் கல்லு கேட்கல பட்டர் கேட்டேன்னு மாத்திட்டான். புரியுதா? மஞ்சரிக்கு தெளிவா தெரியும் இல்ல இந்த இடத்துல இது அன்னெசரிங்கிறது தெரிஞ்சேதான் கல் இருக்கான்னு கேட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஓகே பசியில அந்த அவங்களுக்கு உண்மையாலுமே அதை டோஸ்ட் பண்ணணும் தான் இருந்தது, அப்படிதான் ஒர்க் வாங்கணும்னா ஸ்ட்ரைட்டா ஜாக்கெட்டே கேட்டிருப்பாங்க எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு. சரி, ஓகே பாப்பாய். இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, இப்போ மஞ்சரி சைடுல மாத்தி மாத்தி பேசியிருக்காங்கன்றத நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்க, மாத்தி கரெக்டா? மாத்தி பேசுறது இல்ல. இங்க வந்து கேட்க வேண்டிய விஷயத்த நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க தலைவா. ஓகே அவங்க ஓகே ஓகே கேட்கணும்னு நினைக்கிற விஷயத்த டைரக்டாவும் கேட்காம ஒரு மாதிரி வந்துட்டு கன்ஃபியூஷன் ஃபேக்டராவோ இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்க கேட்டிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் அவங்க பேசுறதுக்கு அவங்களே கான்ட்ராடிக்ட் பண்ணியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேக்குறாங்க, அது இல்ல நம்ம இல்ல நான் இதுவாது கொடுன்னு சொல்லிட்டு மாத்தி கேக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். இல்ல ரெண்டாவது விஷயத்த வந்துட்டு அவங்க கேக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அது இல்லன்னு நான் இப்படி கேட்கல அப்படின்னு சொல்லி போகும்போது மறுபடியும் என்ன பண்றாங்க, நான் இதுதான் கேட்டேன், இதை சொல்லியிருக்கலாம்லடி, அதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அங்க கொடுத்துட்டாங்க அந்த பட்டர், ரைட்டா? இப்போ இந்த விஷயம் இப்படி இருந்துச்சுன்னா இங்க மஞ்சரி அப்போ தப்புன்னு நினைச்சா மஞ்சரியை ரோஸ்ட் பண்றதுல என்ன தப்பு? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். when you come to மஞ்சரி வந்துட்டு கரெக்டா மஞ்சரி சைட்ல கரெக்டா நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சரி பண்ண இந்த விஷயத்துக்கு அவங்கள வந்துட்டு ரோஸ்ட் பண்ணாங்க. இது எனக்கு ஒரு ஃபேக்டர். எனக்கு வேற இதுல என்ன? ஒரு கொஸ்டின் செல்வா ப்ரோ. ஒன் பை ஒன் சொல்லுங்க. இதுல இப்ப ஏன் ஜாக்லின் மஞ்சுரின்னு பேசுறோம்? அந்த இடத்துல அருண் தான் இன்சார்ஜ். அருண் சொல்றாரு இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் ஜாக்லின் நீங்க ஒரு கல்லு வச்சு போடுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு இது எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து கடைசியா தான் அருண் குடுக்குறாரு. அப்ப வந்து சொல்லிதான் குடுக்குறாங்க, இது டோஸ்ட்னா பண்ணி தரமாட்டோம், இப்பதான் இன்னும் லஞ்ச் பண்ண லேட் ஆகும் வாட் அந்த ஒரு ரீசனிங் சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லி அங்க எக்ஸ்ட்ராவா பிரெட் வந்து கடைசியா குடுக்குறப்போ சௌந்தர்யா வந்து சாச்சனா கேக்குறப்ப போய் கல் எடுத்து பண்றப்பயுமே அருண் என்ன சொல்வாரு, பண்ணாதீங்க, ஏன் பண்றீங்க, யாரு கேட்டு பண்றீங்கன்னு தான் சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல இன்சார்ஜ் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் வந்து ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏன் வந்து ஜாக்லின் தப்புன்றத வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட், ஜாக்லின் அவங்க வந்து அந்த பட்டர் கேட்டதை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாம இருந்தது வேணா அது தப்பா இருந்திருக்கலாம், தவிர அவங்க ஏன் போட்டு தரணும்? இன்சார்ஜ் சொல்றதுதானே அவங்க செய்ய முடியும். நீங்க அருண் கிட்ட கேளுங்க, இன்சார்ஜ் கிட்ட கேளுங்க, அவங்க ஓகே சொன்னா நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே வரும். இந்த இடத்துல அதே மாதிரி மஞ்சரியும் மாத்தி மாத்தி பேசுனாங்க அப்படிங்கறதையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் அது இட்ஸ் ஓகே. இந்த क्वेश्चन மட்டும் எனக்கு ஆன்சர் பண்றீங்களா? ஏன் ஜாக்க சொல்றீங்க? அருண் தானே இன்சார்ஜ். இந்த இடத்துல அப்படி பார்த்தா அருண் தானே அப்ப தப்புன்னு சொல்லணும். நீங்க எதுக்கு ஜாக்லின் தப்புங்கறீங்க? இல்லங்க, இங்க செல்வா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க எங்களை எங்க நவுத்தி கொண்டு போறீங்கன்னு எனக்கு புரியுது. கடைசியில இந்த பேச முடியும் போது மஞ்சரியை ரோஸ் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எங்களை நவுத்தி கொண்டு போறீங்க. ஆனா கான்டெஸ்ட் என்னன்னா இங்க வந்து மஞ்சரி டோஸ்ட் பண்ண கேட்டதோ பட்டர் கேட்டதோ இல்ல. இஷ்யூ வந்து அருண் வந்து மூவ் பண்ற மாதிரியும் மஞ்சரிக்கு இருந்த கான்ஃபிளிக்ட் அதை கொண்டு போகாம நீங்க விஜய் சேதுபதி மாதிரி ஏன் பிரெட்டுக்கோ டோஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இப்ப என் கேள்வி. சரி பாப்பாய், எனக்கு இங்க ஒண்ணுதான். நீ ஃபர்ஸ்ட் பிரியா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு வரேன். இல்ல கை வச்சனும் பிரியாவோட கொஸ்டினுக்கு இல்லங்க, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இருக்கு பாப்பாய். நான் ப்ரோக்ராமை நான் பார்த்த விதத்துல எனக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. See, I am not a person who used to watch live. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கம்பீரமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் பாக்குற அந்த 1 hour எபிசோடோ அங்கங்க ட்விட்டர்ல பாக்குற கிளிப்ஸ்லயோ எனக்கு இருக்க ஒரு கிளாரிட்டியில நான் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்றேன். அண்ட் ஐ வாண்ட் டு see this program in a way like எனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகப்படியா இந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆகுதுன்ற வகையில நான் பாக்குறேன். ஐ எம் ட்ரைங் டு கீப் மை பாயிண்ட்ஸ் இன் ப்ராப்பர் வே. ஓகேவா? நான் அதனால பிரியாவோட பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். நெக்ஸ்ட் உங்க பாயிண்ட்டுக்கு நான் மறுபடியும் கேட்கறேன் அந்த கேள்வியை. நீங்க என் நர்வை டச் பண்ணியிருந்தா கூட ஸ்டில் ஐ வில் ஆஸ்க் யூ டு டச் இட் அகைன். பிரச்சனை கிடையாது எனக்கு. ரைட் பிரியா, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரணும்னா இங்க ஜாக்லின் வந்துட்டு குக்கிங் டீம்ல இருக்காங்க, அருண் இஸ் த குக்கிங் இன்சார்ஜ். இங்க ஜாக்லினுக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிள். நான் இங்க ஜாக்லின் எங்க தெரியுமா தப்பு சொல்லுவேன்? ஜாக்லின் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்துட்டு 18 பேருக்கு 1/2 hour வந்துட்டு பண்ணி முடிக்கணும், லஞ்ச் வேற சாப்பிடணும், இந்த பொம்மை டாஸ்க் இன்னும் முடியல, இன்னும் ஒரு 5-6 பேர் விளையாடணும் அப்படின்ற பட்சத்துல வேற யாரையாதையும் சேர்த்து
டோஸ்ட் பண்ணி குடுக்கலாமா? இல்ல டோஸ்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணா, தேர் இஸ் அன் ப்ராபபிலிட்டி, தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அட் அ டைம்ல 2 கல்ல வச்சும் சமைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இல்ல இன்னொரு பெர்சனையும் நீங்க இன்வால்வ் பண்ணி அந்த வேலைய வாங்குறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அத அருண் தான் வந்துட்டு கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்ற பட்சத்துல, ஷி கேன் ஆப்வியஸ்லி செக் வித் அருண். 2 பேரா இத பண்ணோம்னா, 1/2 அன் ஹவர்ல முடிச்சிடலாம். ஸோ தட் நம்ம லஞ்சையும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலான்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் இருக்கு. ரைட்டுங்களா? இத தான் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு இவ்வளவு பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபேக்டர் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயுமே வரும் தான். வராம இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள எல்லா ட்ரிகரிங் ஃபேக்டரும் இருக்கும். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டருக்கான அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம சைட்ல இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கணும். ஆனா ஜாக்லின் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. எனக்குமே ஜாக்லினோட கேம் கிராஃப் சூப்பரா இருக்கு. இங்க ஜாக்லினை தப்புன்னு சொல்ற விஷயமே அருண் கிட்ட சொல்லி அந்த எக்ஸ்ட்ராவா இன்னொரு கல்ல போட்டு பண்ணலாமா ப்ரோ? இல்ல வந்துட்டு வேற யாரையாவது சேர்த்து நான் இந்த பக்கம் பிரெட் ஆம்லெட் போடுறேன், டோஸ்ட்டை வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல இருந்துட்டும் யாராவது ஒருத்தவங்களை போட சொன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வைக்க தவறுனது ஜாக்லினோட மிஸ்டேக்கும் கூட அப்படின்றது தான் பிரியா. அந்த இடத்துல தான் வந்துட்டு நான் ஜாக்லினை தப்புன்னு சொல்லுவேன். சரிங்களா? மற்றபடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வி நீட் டு மேக் அவர் ஒர்க் குயிக்கர். ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேஷன் எதுக்கு பண்றோம்? பண்ற ரெகுலாரிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு சீக்கிரமா பண்ணோம். அப்போ ஒரு ஒர்க்கர் ஒரு டீமுக்குள்ள வந்துட்டு எதுக்கு ஒரு 5-6 பேர் வைக்கிறாங்க? ஒருத்தரை வச்சா ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியாதா? இட்ஸ் ஆல் அபவுட் மேக் இட் ஈஸியர் அண்ட் எஃபிஷியன்ட். அதுக்கு தான் 6 பேர் இருக்காங்க. பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வேலை பாக்குறாங்க. அதெல்லாம் அப்ப ஓகே. நீங்க இது சில சொல்றப்போ காமனான செல்வா, ஒர்க். நீங்க சொல்றப்போ சொல்லுங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு. பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க ஜாக்லின் அதை சொல்லியிருக்கணும், ஜாக்லின் கேட்டிருக்கணும், இன்னொரு கல்ல வச்சு சமைச்சிருக்கணுங்கிறப்ப மஞ்சரி கேட்கிற பிரெட்டையோ சாச்சனா கேட்கிற பிரெட்டையோ வேற எவன் கேட்கிற பிரெட்டா இருந்தாலும் அவங்க டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும்.